இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மாருதி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ராஜா சாப் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய ஹீரோ பேன் இண்டியா ஹீரோவாக இருக்கக்கூடிய நம்ம பிரபாஸை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண கதையை பண்ண முடியுமா? பேன் இண்டியா லெவலுக்குள்ள ஒரு கதையை பண்ணணும். பேன் இண்டியா லெவலுக்குன்னா இந்தியாவே ஒத்துக்கிற மாதிரி ஒரு கதையை பண்ணணும். இந்தியாவே ஒத்துக்கிற மாதிரி என்ன கதை? உலகமே ஒத்துக்கிற மாதிரி ஒரு கதையை பண்ணுவோம். அப்படி என்ன கதை இருக்குது? இருக்கவே இருக்குது, பேய் கதை. அதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அந்த கதை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா, ஒரு பங்களா இருக்கும். அதுக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு 4 பேர் போவாங்க. அதுக்குள்ளே ஒரு பேய் இருந்துக்கிட்டு அவங்கள பாடாப்படுத்தும். அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதையாக இருக்கும். இந்த கதையை நானே ஒரு 1.5 லட்சம் வாட்டி சொல்லியிருப்பேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதே கன்றாவி பிடிச்ச கதையை தான் பேன் இண்டியா ஹீரோ வச்சு பேன் இண்டியா படம்னு எடுத்து வச்சுருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரியான பேய் படங்கள்லாம் 2வது ரீல்லே அந்த பேய் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க இல்லையா? இந்த படத்தில் ஏறக்குறைய இடைவேளை இப்போ தான் அந்த பேய் வீட்டுக்குள்ளேயே போகிறாங்க. போனவங்க அந்த பேய் படத்தையாவது கொஞ்சம் சீரியஸாக காட்டினாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. பேய் சீரியஸாக இல்லை. சரி, ஃபுல் காமெடியாக வச்சாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. சரி, கதையாவது எடுத்துக்கிட்ட கதையை நேர்கோட்டில் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. படத்தில் ஒரு 3 ஹீரோயின் வருது. 3 ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவர் மாதிரி உள்ளே நுழைஞ்சிட்டு கூத்தும் கும்மாளமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைம் இருக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு ஹீரோயின் கூட பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 3 ஹீரோயினும் அதுங்களுக்குள்ளே சக்காலத்தி சண்டைலாம் வந்துடுது. அதை தீர்த்து வைக்கிறாரு. பேயும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏதோ சின்ன சிறுசுங்க ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு அதுவும் விட்டுட்டு போயிடுது. நான் 3 அமாவாசைக்கு ஒருக்க தான் வருவேன், நம்ம அது ஒரு கதையை விட்டு போகுது. இவங்களும் இந்த லவ் பண்ண நேரம் போக, பாட்டு பாடி டான்ஸ் ஆடின நேரம் போக, மீதி நேரம் தான் இந்த பேய் கதைக்குள்ளே வருவாங்க. ஒன்று இவங்க மாற்றி மாற்றி லவ் பண்ணுற சீனாவது பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அதுவும் கிடையாது. இந்த லவ் பண்ணும்போது பாடுறாங்களே பாட்டு, அதாவது ரசிக்கும்படியாக இருக்கணும். அதில் வர டான்ஸாவது ரசிக்கும்படியாக இருக்கணும். அதுவும் கிடையாது. அப்புறம் இந்த பேயாவது ஒன்று பயமுறுத்தணும், இல்லது காமெடியாவது பண்ணணும். அதுவும் கிடையாது. படத்தில் பிரபாஸுக்கு தான் அந்த முகத்தை கொஞ்சம் விஎஃப்எக்ஸில் சரி கட்டியிருக்காங்க. அது பட்டி டிங்கெட்லாம் பார்த்தது, அது பார்த்தா தான் கொஞ்சம் பயங்கட்ட மாதிரி இருக்குது. பயன்ட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னே தெரியல. படத்தில் ராஜா காலத்து கதைன்றாங்க, இளவரசின்றாங்க, யானையெல்லாம் கொண்டாந்து காட்டுறாங்க. அதே இளவரசிக்கு வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹைஎண்டு காரெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. படத்திலே இவங்க டைம் லைன்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையே. யூடியூப் ஷார்ட்ஸ்ல 3 நிமிஷம் வரைக்கும் தான் வீடியோ போட முடியும். முழு வீடியோவை பார்க்க சேனலுடைய பேருக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.